இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.5ல் 8th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f சேர்ப்பு g சேர்ப்பு h ஈக்குவல் f சேர்ப்பு g சேர்ப்பு hன்னு காட்டுங்க. நமக்கு 3 சப்டிவிஷனில் கொஷின் கொடுத்துட்டாங்க. f of xனும் f of g of x, h of x கொடுத்துட்டு நம்மளை வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, f சேர்ப்பு g சேர்ப்பு h ஈக்குவல் f சேர்ப்பு g சேர்ப்பு hன்ட்டு. இது வந்து ஒரு சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். f of x ஈக்குவல் x மைனஸ் 1, g of x ஈக்குவல் 3x ப்ளஸ் 1, h of x ஈக்குவல் x ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்து நம்ம f சேர்ப்பு g சேர்ப்பு h ஈக்குவல் f சேர்ப்பு g சேர்ப்பு h, இது ரெண்டும் சமமானதை வந்து நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இது LHS எடுக்க போகிறோம், இது வந்து RHS அப்படின்னு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் LHS என்ன கொடுத்துருக்காங்க, f சேர்ப்பு g சேர்ப்பு h கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு இந்த f சேர்ப்பு g கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது வர்ற ஆன்சர் எடுத்து நம்ம சேர்ப்பு h கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ f சேர்ப்பு g ஈக்குவல் f சேர்ப்பு gன்றது நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம், f சேர்ப்பு g of xன்னு எழுதுவோமா. f அப்படியே வரும். g of x என்ன கொடுத்துருக்காங்க, 3x ப்ளஸ் 1, அதுங்க எடுத்து எழுதிக்கலாமா. இதுக்கு பதில் 3x ப்ளஸ் 1 பாருங்கள். இப்போ f of 3x ப்ளஸ் 1, இப்போ f of x என்னமோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுக்கு பதில் இங்கே 3x ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ இதுக்கு பதில் இது அப்ளை பண்ணும்போது இங்கேயும் மாறுமா நமக்கு. இப்போ எக்ஸுன்றதுக்கு பதில் இங்கே என்ன வரும், 3x ப்ளஸ் 1, அடுத்து மைனஸ் 1 இருக்கா, மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 3x மட்டும் வருமா. இது f சேர்ப்பு ஜிக்கான ஆன்சர். இப்போ இதை வச்சு அடுத்து பாருங்கள், f சேர்ப்பு g சேர்ப்பு h இருக்கா, இது கூட ஆட் பண்ணி எழுத போகிறோம். இப்போது இது எப்படி பிரித்ததான்னு பார்த்தீங்கன்னா, இந்த f சேர்ப்பு g சேர்ப்பு hன்றது இந்த f சேர்ப்பு gன்றது அப்படியே வரும். இந்த சேர்ப்பு hன்றது நம்ம எப்படி எழுதுவோம், h of xன்னு எழுதுவோமா. இந்த லாஸ்ட்டாக வர்றதை h of xன்னு எழுத போகிறோம், அதுக்கு முன்னாடி வரதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஈக்குவல் f சேர்ப்பு g அப்படியே வரும். இந்த h of xக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே வந்து இதுக்கு பதில் இங்கே x ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிக்கலாமா. இப்போ இங்கே பாருங்கள், f சேர்ப்பு g of x ஸ்கொயர்னு இருக்குது. நமக்கு f சேர்ப்பு gக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் 3xன்னு. இங்கே x ஸ்கொயர் இருக்குது. இப்போ எக்ஸ்க்கு பதிலாக x ஸ்கொயர்ன்றது நம்ம மாற்றிக்கலாமா. மாற்றி எழுதும் போது இங்கே என்ன வரும், 3x ஸ்கொயர்னு வருமா. ஏன்னா இப்போ f of xனால் 3x, இங்கே எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர் தானே போடணும். அப்போ 3x ஸ்கொயர் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள் RHS. பாருங்கள், இப்போ RHSன்னும் போது ஃபஸ்ட்டு g சேர்ப்பு h கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வர ஆன்சர் வந்து f சேர்ப்புன்னு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்பயுமே இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. இப்போ g சேர்ப்பு h, இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, g சேர்ப்பு h of xன்னு எழுதலாமா. g அப்படியே வரும். h of xக்கு கொஷின் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றது தெரியும், x ஸ்கொயரா. அப்போது hxக்கு பதில் அங்கே x ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி படிப்போம், g of x ஸ்கொயர்னு படிப்போம். இப்போது gxன்னும் போது நமக்கு 3x ப்ளஸ் 1ன்ட்டு வரும். இங்கே எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்ட்டு வருமா. இது g சேர்ப்பு hக்கு. இப்போ என்ன பண்ணோம், f சேர்ப்பு g சேர்ப்பு h ஈக்குவல் இந்த f இங்கே அப்படியே வந்துடும். இது f சேர்ப்பு இது ஒரு டம் நம்ம எடுக்க போகிறோம். f சேர்ப்பு g of h, இப்போ இதுக்கு ப்ராக்கெட் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ f அப்படியே வரும். g சேர்ப்பு h நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதான் எடுத்து எழுதிக்கலாமா. இதுக்கு பதில் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் இப்போ பாருங்கள் f of 3. இப்போ f of xன்னும் போது நமக்கு x மைனஸ் 1, அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இதுக்கு பதில் இதை மாற்றி எழுதும் போது நமக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1, இங்கே வர மைனஸ் 1 அப்படியே வந்துடுமா. இப்போது இந்த ப்ளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 3x ஸ்கொயர் மட்டும் வரும். இது f சேர்ப்பு g சேர்ப்பு hக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ இதில் வந்து LHS RHS ரெண்டு சமமாக இருக்கா. LHS ஈக்குவல் RHS. Therefore
எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ஈக்குவல் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் என நிறுவப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்க ரெண்டாவது சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 4. சரிங்களா? இப்போ இதுக்கும் சேம் பார்த்தீங்கன்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ஈக்குவல் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ்னும் போது இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கோமா. இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம எஃப் சேர்ப்பு ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் இது எப்படி எழுதுவோம், அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து எழுதும் போது எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா. இப்போ எஃப் அப்படியே வரும். ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 2xன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அங்கே ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் அங்கே என்ன வரும், 2xன்னு வருமா. ஈக்குவல் இப்போ எஃப் ஆஃப் 2xன்னும் போது இங்கே எக்ஸுன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2xன்னு என்ன வரும், நமக்கு 2x ஸ்கொயர்னு வருமா. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு டேர்ம் எக்ஸ்ன்ட்டு தான் எக்ஸ் மட்டும் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இங்கே 2xன்ட்டு தான் இந்த ஹோல் டேர்முக்கும் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போ ஸ்கொயர் பண்ண ரெண்டு பிரித்து எழுதும் போது 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். இப்போ என்ன வரும், 4x ஸ்கொயர்னு வருமா. இது எஃப் சேர்ப்பு ஜிக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ இதை கொண்டு போய் வாங்க. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ஈக்குவல் இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா எஃப் சேர்ப்பு ஜி அப்படியே வரும், சேர்ப்பு ஹச் ஆஃப் எக்ஸ்னு வருமா. இந்த மாதிரி சிங்கிள் நம்ம எடுத்து எழுதும் போது ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். இது எஃப் சேர்ப்பு ஜி நமக்கு நெக்ஸ்ட் டைம் ஆர்எஸ் கண்டுபிடிக்கும் ஜி சேர்ப்பு ஹச்னு வரும் பார்த்தீங்களா. அப்போது இந்த டேர்ம் மட்டும் தான் எழுதணும், எக்ஸ் போடக்கூடாது. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் இந்த எஃப் சேர்ப்பு ஜி அப்படியே வரும். ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், எக்ஸ் ப்ளஸ் 4னு கொடுத்துருக்காங்களா. அப்போது எஃப் சேர்ப்பு ஜிக்கு வந்து நம்ம 4x கண்டுபிடிச்சிருக்கோமா. இதுக்கு பதில் நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ என்ன வரும், 4 அப்படியே வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ்ன்றத பற்றி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இங்கே 4 ஸ்கொயராக மாறிடும். சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் பாருங்கள் நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ எப்படி எழுதுவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதுவோமா. அதுபடி இது மாற்றி எழுதும் போது இங்கே என்ன வரும், 4 அப்படியே வரும். இந்த டேர்ம் போது மாற்றி எழுதிக்கலாமா. அப்போ மாற்றி எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4னு வருமா. ஈக்குவல் 4 அப்படியே வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணி 4 இன்ட்டு 4 16 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x இன்ட்டு 4 8. இப்போ 2 இன்ட்டு 4 8, 8 இன்ட்டு எக்ஸ் 8xன்னு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 எடுத்து உள்ளே பெருக்கலாமா ஒரு டைம் கூடியும். 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் அடுத்துவாங்க ப்ளஸ் 4 இன்ட்டு 16 4 இன்ட்டு 16 பார்த்தீங்கன்னா நமக்கு 64ன்னு வருமா. 64 ப்ளஸ் 4 இன்ட்டு 8 32ன்னு வரும். 32xம் 32xன்னு அப்படி வந்துடும். சரிங்களா? இது ஆர்டர் நம்ம எடுத்து எழுதும் போது 4x ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் 32x அடுத்து ப்ளஸ் 64. சரிங்களா? இது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்சுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இப்போது ஆர்ஹெச்எஸ். இப்போது ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜி சேர்ப்பு ஹச் கண்டுபிடிப்போமா. இப்போ ஜி சேர்ப்பு ஹச்சுன்னும் போது நம்ம எப்படி பிடிச்சி எழுதுவோம், ஜி சேர்ப்பு ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா. ஈக்குவல் ஜி அப்படியே வரும். ஹச் ஆஃப் எக்ஸுக்கு கொஷனை கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 4 கொடுத்துருக்காங்களா. எடுத்து இதுக்கு பதில் அங்கே எழுதிக்கலாம். சரிங்களே, எக்ஸ் ப்ளஸ் 4 எழுதியாச்சு. இது எப்படி படிப்போம், ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4னு சொல்லுவோமா. இப்போது ஜி ஆஃப் எக்ஸ்னும் போது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னா 2x. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 2 அப்படியே வரும். எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 4னு வரும். சரிங்களா? இப்போ 2 எடுத்து உள்ளே பெருக்கும் போது 2 இன்ட்டு எக்ஸ் 2x அந்த ப்ளஸ் அப்படியே வரும். 2 இன்ட்டு 4 8. இது ஜி சேர்ப்பு ஹச்சுக்கான ஆன்சர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்சு ஆட் பண்ணி எழுதும் போது எப்படி எழுதுவோம், அடுத்தது வந்து ப்ரொசீஜர் படி பார்க்கும்போது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ஜி சேர்ப்பு ஹச். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் அப்படியே வரும். ஜி சேர்ப்பு ஹச்சுக்கு நம்ம என்ன பிடிச்சிருக்கோம், 2x + 8. இது போய் அப்ளை பண்ணலாமா. 2x + 8ன்னு வருமா. ஈக்குவல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எஃப் ஆஃப் 2x + 8. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னும் போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸுக்கு போது 2x + 8ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு போது இங்கே அப்ளை பண்ணும்போது
2x + 8 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இப்போ எனக்கு ஃபார்ம் பார்க்குறதுக்கு பாருங்கள், எனக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? இது எப்படி எழுதுவோம்? a² + b² + 2ab எழுதுவோமா? இந்த ப்ரொசீஜர் படி இதை மாற்றி எழுதும் போது என்ன வரும்? நமக்கு 2x², அடுத்து ப்ளஸ் பாருங்கள் bன்ற தவிர 8 இருக்கா? இப்போ 8² + 2 × aன்ற தவிர 2x இருக்குது, bன்ற இடத்துல பார்த்திங்கன்னா 8 இருக்கா? அதுக்கு பதில் மாற்றி எழுதிக்கலாம். ஈக்குவல் இப்போ இந்த 2x² இருக்கிறது பார்த்திங்கன்னா 2x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது பிரிக்கும் போது 2² x² வரும். 2² அப்போ 4 x² மட்டும் வருமா? அப்போ இங்கே என்ன வரும்? 4x² வருமா? ப்ளஸ் இப்போது 8² இருக்குது. 8 பேக்கும்போது 8 64 வருமா? ப்ளஸ் 2 × 2 4, 4 × 8 32, 32xம் 32x. சரிங்களா? இது ஆர்டராக எடுத்து எழுதும் போது 4x² + 32x + 64. எதுக்கான ஆன்சர்? f சேர்ப்பு g சேர்ப்பு hக்கான ஆன்சர். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு LHSம் R சமமாக இருக்கா? இப்போ LHS = RHS. therefore இங்கே பார்த்திங்கன்னா f சேர்ப்பு g சேர்ப்பு h = f சேர்ப்பு g சேர்ப்பு h என நிறுவப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். பாருங்கள் f(x) = x - 4, g(x) = x², h(x) = 3x - 5. சரிங்களா? இதையும் சேம் பார்த்தீங்கன்னா f சேர்ப்பு g சேர்ப்பு h = f சேர்ப்பு g சேர்ப்பு hன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் LHSல ஃபஸ்ட்டு f சேர்ப்பு g கண்டுபிடிக்கலாம். f சேர்ப்பு g = எப்படி எழுதுவோம்? மாற்றி f சேர்ப்பு g(x)ன்னு எழுதுவோமா? f g(x)க்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஷனில் x² கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுக்கு போது x² அப்ளை பண்ணி தான் மதிப்பு. இப்போ இது பார்த்தீங்கன்னா f(x²). இப்போ f(x)ன்னும் போது x - 4, இங்கே x² வந்துச்சுன்னா நமக்கு x² - 4ன்னு வருமா? இப்போ மாற்றி எழுதிக்கலாமா? x² - 4. இது f சேர்ப்பு gக்கான ஆன்சர். இப்போது f சேர்ப்பு g சேர்ப்பு hன்னு எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? f சேர்ப்பு g சேர்ப்பு h(x)ன்னு வருமா? இப்போது f சேர்ப்பு g h(x) பார்த்தீங்கன்னா மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 3x - 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இது வந்து f சேர்ப்பு g of 3x - 5ன்னு வரும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f(x)க்கு x² - 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போது இந்த வேல்யூவை இதுக்கு பதில் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்? 3x - 5, இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே இருக்க -4 அப்படியே இங்கே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் இப்போ இந்த ஃபார்ம் பாருங்கள், நமக்கு a - b ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்கா? அப்போ a² + b² - 2ab வருமா? மாற்றி எழுதும் போது 3xக்கு என்ன வரும்? 3x ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ப்ளஸ் b² என்ன வரும்? 5² வருமா? -2 × a என்ன வரும்? 3x, bக்கு பதிலாக 5 வருமா? -4. சரிங்களா? அப்போ 3x² பண்ணும்போது இப்போ 3x²னா 3x ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? அது பிரித்து எழுதும் போது 3² x² வரும். 3² அப்படின்னா 9x². அப்போங்க 3x² பதிலாக ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9x² வருமா? ப்ளஸ் 5² பண்ணால் 5 × 5 25 மைனஸ் 2 × 3 6, 6 × 5 30, எக்ஸ்க்கிறதுனால 30x. இந்த -4 இங்கே அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போது இது ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா? எழுதும் போது 9x² மைனஸ் 30x ப்ளஸ் 25 - 4 கழிச்சு என்ன வரும்? ப்ளஸ் 21 வருமா? இது வந்து f சேர்ப்பு g சேர்ப்பு hக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள் RHS. இப்போ RHSன்னும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா g(x) கண்டுபிடிப்போம். g சேர்ப்பு h கண்டுபிடிப்போம். ஈக்குவல் இது எப்படி எழுதுவோம்? g சேர்ப்பு h(x)ன்னு எழுதுவோமா? இப்போ g அப்படியே வரும். h(x) கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 3x - 5ஆ? இப்போ
இப்போது h ஆஃப் எக்ஸுக்கு இந்த வேல்யூ 3x - 5 அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இது வந்து எப்படி படிப்போம், g ஆஃப் 3x - 5 படிப்போமா. இப்போ g ஆஃப் எக்ஸ்னும் போது நமக்கு x² வரும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3x - 5 இருக்குது. அப்போ இங்கே எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 3x - 5 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. எக்ஸுக்கு பதில் 3x - 5 இருக்கிறதுனால இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a² + b² - 2ab ஃபார்மில் இருக்குது. மாற்றி எழுதிக்கலாமா. இப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு 3x² + 5² - 2 இன்ட்டு ஏன்றது என்ன இருக்குது, 3x இருக்குது, பீன்றது தவிர 5 இருக்கா, எடுத்து எழுதியாச்சா. ஈக்குவல் இப்போ 3x ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் பண்ண நமக்கு 9x² வருமா. ஏன்னா இப்போது 3² x² வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 x² அப்படியே வரும். ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வருமா. மைனஸ் 2 × 3 6, 6 × 5 30, 30 × x 30x. இது g சேர்ப்பு ஹச்சுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க எஃப், இது வந்து எஃப் சேர்ப்பு g சேர்ப்பு ஹச்சுக்கு நம்ம எடுத்து எழுதும் போது எஃப் ஆஃப் g சேர்ப்பு ஹச்சுன்னு வருமா. எஃப் அப்படி வரும். g சேர்ப்பு ஹச்சு நம்ம என்ன பிடிச்சிருக்கோம், 9x² + 25 - 30x. அப்போ இதுக்கு பதில் இதோட மதிப்பை வந்து அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 9x² இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதிருங்க. இது வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து ஆர்டர் நம்ம எழுதும் போது என்ன வரும், நமக்கு 9x² - 30x + 25ன்னு நம்ம ஆர்டர் எடுத்து எழுதுவோமா. இப்போ உங்கள் ஆர்டர் எடுத்து எழுதும் போது என்னாகும், -30 9x² - 30x + 25ன்னு வருமா ஆர்டர் வரும்போது. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுன்னா நமக்கு x - 4ன்னு வரும். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, 9x² - 30x + 25 இருக்கா. இதுக்கு பதில் இதுங்க அப்ளை பண்ணிக்கலாமா. அப்ளை பண்ணும்போது 9x² - 30x + 25 இந்த -4. சரிங்களா. ஈக்குவல் 9x² அப்படியே வரும், -30x + 25லேருந்து -4 கிடைக்கும் போது 21 வருமா. இது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்சுக்கான ஆன்சர். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமமாக இருக்கா. இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ். அப்போது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் ஈக்குவல் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் என நிறுவப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலாக.